கத்தருடைய பட்டியை கொண்டு வந்த உடனே அது எருசலேமில இருக்கணும், ராஜாவினுடைய வீட்டில இருக்கணும், தாவீதினுடைய வீட்டில இருக்கணும். ஆனா ஒரு ராஜாவினுடைய வீட்டை காட்டிலும், தலைநகரமாக எருசலேமை காட்டிலும் மேலான ஒரு இடம் என்ன, அது இப்ப எங்க இருக்கிறது என்று இஸ்ரவேல் புத்திரர்கள் விசாரித்த பொழுது அந்த கர்த்தருடைய பெட்டி இப்போ ஓபேத் ஏதோமனுடைய வீட்டில் இருக்கு என்று அறிவிக்கப்பட்டது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் வீட்டை விட ஓபேத் ஏதோமனுடைய வீடு செம்மையாயிருந்தது. கர்த்தருடைய பெட்டியை ரிசீவ் பண்ற தகுதி உள்ளவன் இஸ்ரவேல்ல யார் இருக்கான்னு தெரியும் பொழுது ஒரே ஒரு மனுஷன் தான். அவன் யார் அப்படின்னு சொன்னா ஓபேத் ஏதோம். ராஜாவை பயந்துட்டான். ஆனா ஓபேத் ஏதோம் போய் சொல்றான், கொண்டு வா கர்த்தருடைய பெட்டியை என் வீட்டுக்கு கொண்டு வா. என்னுடைய வீடு தேவனுடைய க்ளோரி மகிமையை ரிசீவ் பண்ண எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. When God wants to bring his glory, let your home be prepared. கர்த்தர் தமது மகிமையை உங்க குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவோம் முன்பதாக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வீடு கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கும் ஆயத்தமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் வாசப்படியிலே நிற்கிறது, வாசப்படியிலே நிற்கிறது. அநேகருடைய குடும்பத்தினுடைய ஜெபத்தினுடைய பதில் அவர்களுடைய வீட்டு வாசற்படியில இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஏதோ கர்த்தர் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது நம்மிடத்திலிருந்து பண்டகசாலையிலிருந்து ஒன்று அனுப்பி ஜொமேட்டோலையோ ஸ்விக்கிலையோ ஆர்டர் பண்ணி கூப்பிட்டு உனக்கு பார்சல் செஞ்சு உனக்கு அனுப்பி வைப்பாங்கன்னு வேண்டிய ஒரு பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லை. இட்ஸ் an automatic process. நீங்க தேவனிடத்துல நோக்கி அவரை கூப்பிடும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து உங்களுடைய ஜெபத்திற்கு அது பதிலை கொண்டு வருகிறது. ஆனால் நமது வீட்டிற்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய சந்ததிக்குள்ளே, நம்முடைய கையின் பிரயாசத்துக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்குள்ளே வருவதற்கு நாம் ஓபேத் ஏதோமை போல ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்.